வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றி நம்ம இன்றைக்கி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருக்கோம். பட் தெலுங்கு பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தீங்களா, பல்லவி பிரசாந்த் தான் வின் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக் பாஸ் வந்து சமூகத்துக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்குது, எவ்வளோ வந்து இந்த பிக் பாஸை வந்து நிறைய பேர் ரியாலிட்டி ஷோங்கிறத மீறி எவ்வளோ பேர் வந்து வன்முறையை கையாளுறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம. ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா, பல்லவி பிரசாந்த் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ரன்னராக இருந்தவருடைய காரை வந்து அடித்து நொறுக்கி அவரை துரத்திட்டு போயிருக்காங்க. தெலுங்கு பிக் பாஸில் நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு ரியாலிட்டி ஷோங்கிறத மறந்துட்டு, இது ஒரு கேம் ஷோங்கிறத மறந்துட்டு, ரசிகர்கள் இல்லைனா தனக்கு பிடித்த போட்டியாளர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவங்க பண்ணுறது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அல்லது ஒரு சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸை பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு ஹேட்டர்ஸை பரப்புவாங்க. இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, இந்த மாதிரி கலவரத்தில் போய் முடியுது. ஸோ இது வந்து பெரிய ஒரு இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு ரசிகராக இருப்போம். பெரிய ஹீரோக்கு வந்து ரசிகர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. விசஸ் சண்டை நிறையா வரும், சோஷியல் மீடியாவில் பண்ணுவாங்க. இதே நிறைய பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடிகராக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கிற தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து தான் வந்து ஒரு உங்களுடைய பெரிய ஆதரவாளர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தன் எதிர்த்து போட்டியிடுற, அதாவது விளையாடுற ஒரு போட்டியாளரை வந்து புரூட்டலாக வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா, பல்லவி பிரசாத் வந்து ஜெயிச்சிட்டார்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பட் அதை செலிப்ரேட் கூட பண்ணாமல் அந்த செலிப்ரேஷனை இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, வன்முறையாக கொண்டு போகிறாங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். நம்ம ரசிகர்கள் செய்த தப்பால் டைட்டில் வின் பண்ண பல்லவி பிரசாத் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ, நமக்கு யார் உண்மையான ஆதரவாளர்கள் நம்ம சொல்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஸோ அந்த ரசிகர்களாலே டைட்டில் வின் பண்ண ஒரு யூடியூப்பில் ஃபேமான ஒரு விவசாய பையனை சேர்ந்த பல்லவி பிரசாத் இன்றைக்கி போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் யார்? இதுக்கு காரணம் இந்த ஷோவை ரியாலிட்டி ஷோ, இது ஒரு கேம் ஷோன்னு பார்க்காம தன்னுடைய பிடிச்ச போட்டியாளர்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிற விசுவாசத்தை வந்து வன்முறையாக காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பரிசு. கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்லையும் நடந்துகிட்டு இருக்குது. பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்தது ஹிந்தியில் தான் வந்துச்சு. ஹிந்தியில் 17 சீசன்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 7, 8 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே நடக்கிற பிரச்சனைகளை, இங்கே நடக்கிற விஷயங்களை எப்படி வந்து அந்த சேனல் தரப்போ இல்லை வந்து அந்த ஹோஸ்ட்டோ இல்லை அந்த டீம் வந்து எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ் பிக் பாஸில் அர்ச்சனா நிக்சன் ஃபைட்டில் வந்து நிக்சன் சொன்ன ஒரு சில வார்த்தைகள், அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து சேனல் தரப்புலேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்களா, இல்லை ஆக்ஷன் எதாவது எடுத்தாங்களா, இல்லை ஹோஸ்ட் வந்து அவர் கண்டிச்சாரா அப்படின்னா எதுவுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா, அப்படி நடந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும். இப்போ இது நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனை வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காத பிரச்சனையாக இருக்கிறதா. ஸோ இதுக்கெலாம் வந்து யார் முக்கியமாக காரணம் பொறுப்பெடுத்துக்குன்னா, கண்டிப்பாக அந்த சேனல், அந்த டீம், பிக் பாஸ் டீமும் அந்த ஹோஸ்ட் தான் பொறுப்பேற்றுக்க முடியும். அதே மாதிரி சேம் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு நிறைய தெரிஞ்சிச்சு. ஃபேக்காக விமன் கார்டை யூஸ் பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையே வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் அது தெரிஞ்சும் சேனல் தரப்பில் எந்த வித கிளாரிஃபிகேஷனும் இது வரைக்கும் கொடுக்கல. ஆஸ் அ ஹோஸ்ட் தரப்புலையும் எந்த வித ரிப்ளையும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து தீர்க்காத ஒரு, இது உண்மை பொய் அப்படின்னு தெரிஞ்சும் சொல்யூஷன் கிடைக்காத ஒரு விஷயங்களாக பிக் பாஸில் இருக்குது. நான் சொன்னது இந்த சீசனில் நடந்த விஷயங்கள். இதுக்கு முன்னாடி சீசனில் சரி, அதுக்கு முன்னாடி சீசன்லேயும் சரி, இந்த பிக் பாஸால் நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வந்து இதை ஷோவாக பார்க்காம, இது ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்காம ஒரு கேம் ஷோ அப்படிங்கிறத மறந்துட்டு எனக்கு பிடிச்ச போட்டியாளர்களுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரதீப் ஆண்டனியோட ஃபேன் வந்து ரெட் கார்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. பட் அந்த என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நமக்கு தெரியல, அதோட கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. பட் அதே வனிதா விஜயகுமார் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து கற்பழிப்பு மிரட்டல் கொடுக்குறாங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நியூஸாக படிச்சுட்டு போகணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே பெரிய ஒரு
ஒரு பெரிய ஒரு சமூக சீர்கேடே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா நம்ம இதெல்லாம் கடந்து போக போக இந்த ஷோ பார்க்குற டீனேஜர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய டீனேஜர்ஸ், ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தான், இது ரியாலிட்டி பேஸ் பண்ண ஷோ தான், தவிர ரியாலிட்டி கிடையாது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பிக் பாஸில் நடக்கிற விஷயங்களுக்கு, பிக் பாஸில் நடக்கிற ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அங்கே டீம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய ஒரு மீடியம் இருக்குது. பட் அவங்க சொல்யூஷன் பண்ண முடியாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இதனால் வந்து சீர்குலைச்சக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வைக்கிற ஒரு அலிகேஷனாக இருக்குது. குறிப்பாக இப்போ 2023 நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்களை வெற்றியை கொண்டாடுறதை விட மற்றவங்க அடைஞ்ச தோல்வியை தான் இங்கே நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹேட்ரட்ஸ் வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மாயாவோடைய சிஸ்டர் கூட வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜெயிக்கணும்னா ஒருத்தனை அடித்து தான் மேலே ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இங்கே என்ன ஒளிஞ்சிருக்குன்னா, நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளோட திறமையை உண்மையாக முழுசாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க மாட்டாங்க. நான் ஜெயிக்கணும்னா ஒருத்தவனை அடித்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு எந்த மாதிரி ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கும்னு தெரியல. இது வந்து உண்மையாகவே ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இது. ஏன்னா பிக் பாஸில் வந்து கமல் அவர்கள் 800 நடந்த எண்ணெய் பிரச்சனை பற்றி பேசும்பொழுது 3 கோடி மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இங்கே நடக்கிற சின்ன சின்ன வார்த்தை உபயோகங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து 3 கோடி மக்கள் பார்க்குறாங்க. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் பல கோடி பேருக்கு ஷேர் செய்யப்படுகிறது. இதோட சீரியஸ்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியணும். இன்றைக்கி தெலுங்கானாவில் நடந்த மாதிரி நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரதீப் விஷயத்துலையும் சரி, பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு விஷயத்துலையும் சரி, அதுக்கப்புறம் நடந்த அர்ச்சனா விஷயத்துலையும் சரி, இவங்களுடைய சேனலுடைய தரப்பும் சரி, ஹோஸ்டோட தரப்பும் சரி, ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான தீர்வே அவங்க எடுக்கலாம். அந்த பிரச்சனையை எப்படியா முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வனிதா விஜயகுமார் அவர்களும் தன்னை அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு கொலை மிரட்டல் வருது, கற்பழிப்பு மிரட்டல் வருதுன்னு சொல்கிறாங்க தவிர யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. ஸோ பிக் பாஸை வந்து ஒரு ஃபேமாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் இங்கே வந்து அப்படின்னு ஒரு நமக்கு வந்து பெரிய ஒரு டவுட் இங்கே வருது. நாளைக்கு கண்டிப்பாக இந்த பிக் பாஸில் நடந்த மாதிரி, தெலுங்கு பிக் பாஸ் நடந்த மாதிரி கண்டிப்பாக இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரியாலிட்டி ஷோ நம்ம முதல்ல பார்க்குறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இப்போ நான் இன்னைக்கு வீடியோ போட்டாலுமே நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அவங்கள பற்றி பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கீழ்த்தரமாக கமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனால் வார்த்தை உபயோகம் இருக்குல்ல, அது நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டால் தான் கண்டிப்பாக முடியும். நம்மளுடைய சுயமாக ஒரு சிந்தனை இருக்கணும். நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம், நம்ம கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டை எத்தனை பேர் பார்ப்பாங்க, அப்படி நம்ம பேசலாமா அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு உணரணும். அது மட்டும் இல்லாமல் இது 100 நாள் முடிஞ்சு போகிற ஷோ. இந்த 100 நாளுக்கு அப்புறம் இந்த போட்டியாளர்களே எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கெட் டுகெதர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் இங்கே ரசிகர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரசிகர்களாக இருக்காங்கல்ல, ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய ஆதரவாளர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே ஜெயிச்சிட்டா ஒருத்தவன் ஜெயிச்சான் அப்படின்னு வெற்றியை கொண்டாடுறவங்களை விட இவன் தோத்துட்டான் அப்படின்னு அந்த தோல்வியை வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். டீனேஜ் பசங்க நிறைய பேர் இந்த ஷோ பார்க்குறாங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் இது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கணும், இது வந்து ஒரு ஷோ, அவ்வளோதான். இதை நம்ம ஷோவாக பார்த்துட்டு நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி சேனல் தரப்புலையும் ஹோஸ்ட் தரப்புலையும் இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். ஸோ அவங்க தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும், சொல்யூஷன்ஸ் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி பிக் பாஸை யூஸ் பண்ணுற ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், பிக் பாஸை யூஸ் பண்ணி போஸ்ட் போகிறவங்களா இருக்கட்டும், இது எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கும், சமூகத்துக்கு எந்த மாதிரியான தீர்வாக இது இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ரியலைஸ் பண்ணணும். நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது பிக் பாஸ் பற்றி பேசுனா, பிக் பாஸ் பிரதீப் ஆண்டனி ஃபேன் என்ன அடிச்சிட்டான்னு சொன்னால் ஒரு ஃபேம் கிடைக்குது. ஸோ அதுக்காக ஃபேக்காக ஒரு 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 ட்ராமா க்ரியேட் பண்ணி வீவர்ஸோடைய, அதாவது மிஸ்லீட் பண்ணாதீங்க, வீவர்ஸோட மத்தியில் விளையாடாதீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்குங்க எல்லாருமே. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு தெலுங்கு பிக் பாஸில் நடந்த மாதிரி நம்ம தமிழ் ஷோவில் நடக்கக்கூடாது. பட் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஷோ வந்து ஒரு சமூகத்துக்கு பயங்கரமான ஒரு சீர்கேடு தான். பிக் பாஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு ஒரு பயங்கரமான சீர்கேடு தான். இதனால் யாரும் இதை பார்க்குறவங்க யாரும் இன்ஸ்பயர் ஆகி திருந்தி யாரும் நல்லவங்களாக போகிறது கிடையாது. உள்ளே இருக்கிறவங்களே திருந்த மாட்டுறாங்க, நல்லவங்களாக மாட்டுறாங்க. பட் பார்க்குற மக்களுக்கு இதில் என்ன நல்லது கிடைக்க போகுது? இன்னமும் சொல்கிறேன், நான் நிறைய பேர் வந்து பலதரப்பட்ட கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க, பல மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே இடம்பெயர்ந்து வேலை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. தன் சொந்தத்தை விட்டு எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இப்படி ஒரு ஷோ வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சமூக நல்லது கொண்டு வரணும் அப்படின்னு யாரையும் ஏமாற்ற ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஒழுக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். மற்றவங்க பார்க்குறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.